இது நல்ல ஐடியாவா இருக்கே! இந்த பாக்ஸில பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராடக்ட்டும் ஒரு ப்ராடக்ட் தான் எடுத்து காட்டியிருப்பேன். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து சாம்பிள்ஸான்னு கேட்டிங்கன்னா, இல்லங்க. எனக்கு வந்த சாம்பிள்ஸ் இல்ல. நான் கஸ்டமருக்கு அனுப்புற சாம்பிள் ப்ராடக்ட்ஸு. நம்ம கஸ்டமர் அவங்களோட வீட்டு ஃபங்ஷனுக்காக ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நெறைய ப்ராடக்ட்ஸ் சஜெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலயுமே அவங்களுக்கு நெறைய ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தது. எத எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃப்யூஷனா இருந்தது. ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, எல்லா ப்ராடக்ட்லயுமே ஒரு பீஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்க மேம். நான் பே பண்ணிடுறேன். எனக்கு அதில எது பிடிச்சிருக்கு, பெஸ்ட்டா இருக்குன்னு பார்த்துட்டு நான் ஃபர்தரா பல்கா ஆர்டர் குடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கேட்ட ப்ராடக்ட் எல்லாமே தாங்க இன்றைக்கி அவங்களுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கும். அதில் சாம்பிள் பீசஸ் நாங்கள் ஈஸியாக எடுத்து கொடுக்க முடியும். நீங்கள் வேறு ஏதாவது பிக்சர் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு இதில் சாம்பிள்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா 1 பீஸ் 2 பீஸ்க்காக நம்ம மேனுஃபேக்சர் கிட்ட பேசி வாங்க முடியாது. ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம சஜஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் நிறைய சாம்பிள்ஸும் நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க, ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும் டவுட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் 1 பீஸ் 2 பீஸ் எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் சாம்பிளுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் ஃபர்தராக உங்களோட ஆர்டரை வந்து எங்ககிட்ட ப்ளேஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் பற்றின டவுட் உங்களுக்கும் எதுவும் இருக்காது. நாங்களுமே வந்து கொஞ்சம் தைரியமாக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி யூனிக்கான ரிட்டன் கிஃப்ட்ஸ் வேணும்னா மறக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.